ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்கள், பெரியோர்களின் ஆலோசனைகள், நாம் சந்தித்த நல்ல செயல்கள், நினைத்து பார்க்கும் சந்தோஷமான தருணங்கள். ஒரு நாள் சோபா வேலை செய்வதற்காக என்னுடைய டூல்ஸோட ஒரு மிடில் ஏரியாக்குள்ளே வண்டி போயிட்டு இருந்துச்சு. கஸ்டமர் வீடு வந்தோடனே வண்டி ஸ்டாப் ஆகுது. அங்கே ஒரு சின்ன வயசு பிள்ளை பாப்பா, அவளை அவங்க அம்மா திட்டுறாங்க. அடங்குதா அடங்குதா அடங்குதா, பொம்பளை பிள்ளையா நீ? நாளைக்கு புருஷன் வீட்டில் போனேன்னா மாமியாக்காரி இழுத்து பிடிச்சி மண்டையில் அப்படியே முடிய வாரி வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவா. அப்போ தெரியுண்டின்ட்டு சொல்லி கோபமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் துருதுருப்பாக அங்கே பின்னிட்டு, ஆமாம் மாமியை கொட்டும்போது எங்கேயும் சும்மா இருக்கும், அம்மி கழுத்துக்கு தலையிலே போட்டு கொண்டு விடுவோம் அப்படின்னா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டக்குன்னு சிரித்தாங்க. பாருண்ணே எப்படி பேசுது பாருண்ணே, அடங்காதது அப்படின்னுச்சு. நான் அந்த பாப்பாவை பார்த்தேன், அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா. கரெக்டாக பேசுகிறா, அவள் தான் நல்ல பொண்ணு, நீங்கள் எல்லாம் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு அதிசயமாக பார்த்தாங்க. கிறிஸ்டின் பிரகாரம் கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உன்னோடு சேர்ந்து இருப்பேங்கிறீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பார்த்து ஆண்டவனே ஆண்டவனே இந்த மாப்பிள்ளை வேணும்னு சாமி கதவுக்கு முன்னாடின்னு சாமி கும்பிட்றீங்க. கல்யாணம் பண்ணி அக்ரிமெண்ட்டு போட்டதுக்கு பிறகு அந்த கணவனை என்ன பாடுபடுத்துறீங்க? எல்லாரும் படுத்துறீங்க, ஆம்பளையும் படுத்துகிறாங்க, பொம்பளையும் படுத்துறீங்க. அவள் உள்ளதை சொல்கிறா. எனக்கு கீழ்ப்படியாத மாமியாராக இருந்தாலும் நான் அடிப்பேன். என்கவுண்டர்னால் அதானே, தனக்கு ஆபத்து வரும்போது யாரை அடித்து தள்ளுறாங்களோ அதுக்கு பேர் தான் என்கவுண்டர். அது தப்பே கிடையாது. அவங்க நல்ல மாமியாரானா அவளும் நல்ல மருமகளாக இருக்க போகிறா அப்படின்னா அவளுக்கு ஒரே குஷி. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆமாங்கள், நேற்று கூட எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருந்தாங்க, ஆனால் எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னா. அப்பனுக்கு ஃபுல்லாக அப்படியே பிறந்துருக்கே, அப்பந்தான் உனக்கு இது. ஆமாம்மா எங்கள் அப்பா தான் இதுக்குன்னாங்க. ஸோ அதில் ஒரு காமெடி மாதிரி நடந்துச்சு. அப்புறம் சோபாடிக்கு இன்னொரு கஸ்டமர் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். இது ரோட்டில் நடந்தது. அப்போ அங்கே உட்காந்துட்டு அப்படியே வேலை செய்யும்போது அவர் கிறிஸ்டின் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் போல். நான் உட்காரும்போது எந்திக்கும் போதும் ஏசப்பா ஏசப்பான்னு எந்திப்பேன். ஏன்னா கொஞ்சம் குண்டு நல்லா உட்காரும்போது ஏசப்பான்னு உட்காரும். நார்மலாக என்னுடைய பழக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவர் கேள்வி கேட்டார், சார் கிறிஸ்டின்னா என்னன்னு கேட்டார். நீ கேட்குற கேள்வியில் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னேன். இல்லை சார், ஆர்சி சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்தை இப்படின்னு பல டைப்புகள் இருக்க, அதான் என்ன சார் அப்படின்னாரு. உங்களை மாதிரி தான் நான் ஒன்றும் ஒரு படித்த குடும்பத்தில் பிறந்து படித்த ஃபேமிலியில் வளரலை. ரெண்டாவது நான் கடையில் வேலை செய்ததுனால எனக்கு எங்களுடைய மத கல்ச்சுரலு ஒரு ஃபங்க்ஷன் இந்த காரியங்கள் கூட எனக்கு சரியாக தெரியாது. 13 வயசில் வந்ததுனால ஓடி இருக்கேன், ஏதோ ஓரளவு தெரியும். சிஎஸ்ஐங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். அது ஒரு மிஷினரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சிங்கிள் மேன் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஆர்கனைஸ் ஆஃப் த சிங்கிள் மேன் அப்படின்னாங்க. அதாவது ஒரு மனிதனால் ஆரம்பிக்கப்பட்டது, அது ஒரு பெரிய நிர்வாகமாக இருக்குது. அது ஆர்சி சிஎஸ்ஐங்கிறது பல அமைப்புகளை கொண்டது. அதுக்கு முதியோர் இல்லம், ஹாஸ்பிட்டலு, எஜுகேஷன், பள்ளிக்கூடம், இந்த மாதிரி பல சேவைகள் இருந்துகிட்ருக்கோம். அனாதாசிரமம் அப்படின்ட்டு அதேமாதிரி சிஎஸ்ஐகளுக்கு இருக்கும். அது ஒரு போர்டு மாதிரி, அது ஒரு பெரிய நிர்வாகம். அங்கே கூட இப்போ மதுரையில் பார்த்தீங்க, எலெக்ஷனில் அடித்தடி போடுற மாதிரி யூடியூப்லலாம் பார்த்தோம். அந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நான் ஒரு பப்ளிக்கு, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நேரே போவேன், சர்ச்சில் உட்காருவேன், மெசேஜை கேட்பேன், வந்துடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் படித்தவங்க உள்ள இருப்பாங்க, நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. உங்களை மாதிரி தான் நானுன்னேன். இந்த பெந்தேகோஸ்து அப்படிங்கிறது தனியார் நிறுவனம், அதுலேயும் பெருசு சிறுசு இருக்குது. ஆனால் பற்றி அது இண்டிபெண்ட்டாக செயல்படும். அது ஒரு மளிகை கடை மாதிரி வச்சுக்கோங்களேன். சின்ன கடை வச்சுருக்காங்க, கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் வசதி உள்ள கடைக்காரங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு இது. அவ்வளோதான் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதுங்க. அப்புறம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க அந்த அக்கா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் போனோம்னா சிலவங்க ரொம்ப அன்பாக பிரியமாக நேசிப்பாங்க.
சிலவங்க வந்து கொஞ்சம் வசதி படைச்சிருந்தாலும் சரி, கொஞ்சம் கொடூரமான எண்ணங்களும் இருப்பாங்க. அவங்க சிலவங்க செருப்பு அங்க போடு, இந்த போடுன்னு ஒரு மாரி ஹார்டா ட்ரீட்மெண்ட் அதுக்கு காரணம் என்னன்னா, தொழில் சம்மந்தப்பட்டது. சென்னையில காவா கழுவுறவங்க இல்லன்னா, சென்னையே நாறி போயிடும். ஆனாலும் பேப்பர்ல கூட படிக்கலாம். அவங்களுக்கு ஒரு தண்ணி கிண்ணி குடுக்கணும்னாலும் கூட இயல்பாவே மனிதனுக்குள்ள ஒரு அருவருப்பு தன்மை இருக்கும். அந்த மாரி நம்ம சோபாடிக்கு வீட்டுக்குள்ள போகும்போது, சிலவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் ஹார்டா நடந்துக்குவாங்க. அது ஆரம்பத்தில நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும், அப்புறம் பழகி போச்சு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாரி அத போய் நம்ம திருத்த போறது இல்ல. யாரும் திருந்த போறது கிடையாதுன்னு, நான் நம்ம பாட்டுக்கு என்ன கிடைக்குதோ, 1 ஹவரோ, 2 ஹவரோ, 1 நாளோ, 2 நாளோ, அப்புறம் அவங்க யாரோ, நம்ம யாரோ வேலைய பார்த்துட்டு நம்ம வந்துருவோம். எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்துறது. எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ ஒரு சில அந்த வீட்ல வேலை செய்துருக்கும்போது, அந்த அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில அங்க அந்த அக்கா சொன்னாங்க, "அண்ணே நீங்க எங்க வீட்ல சாப்பிடணும். நீங்க வீட்ல சாப்பிடணும்" அப்படின்ட்டு கம்பேர் பண்ணாங்க. சிலவங்க கம்பேர் பண்ணியும் அன்பா குடுக்கும்போது, "சரிம்மா" அப்படின்ட்டோம். அப்புறம் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த பாப்பாக்கள் வந்து என்ன பண்ணாங்க, சாப்பாடு பரிமாறுனாங்க. சாப்பாடு பரிமாறும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா பார்த்தேன். ஒவ்வொரு வீடுகள்ல போனா பொம்பள பிள்ளைங்களும் சரி, ஆம்பள பிள்ளைங்களும் சரி, ஒரு மாரி மூஞ்சிய காட்டிட்டு போகும். இந்த புள்ள ரொம்ப பிரியமா பக்கத்துல உட்காந்துட்டு, அங்கள் ரசம் ஊத்தவா, சாம்பார் ஊத்தவா, மோர் ஊத்தவா, இப்படி கேட்டு கேட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கும். சாப்பாடு சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த பாப்பாவ பார்த்து கேட்டேன், "எப்படிம்மா அந்த நல்ல பழக்கங்கள்லாம் கத்துக்கிட்ட? நீ கடவுள் ஒண்ணு ஆசீர்வதிப்பாரு. இவ்ளோ பிரியமா இருக்கிறேன்ன." "அது ஒண்ணும் இல்ல அங்கிள். எங்க அம்மாகிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா கூட எங்க சொந்தக்காரங்கலாம் வந்தாங்கன்னா, இந்த மாரி தான் பிரியமா உட்காந்து சாப்பாடு நேரத்தில ரொம்ப சாப்பாடு போடுவாங்க. அதே எங்க பெரியம்மா ஒருத்தங்க இருக்காங்க. ரொம்ப படிச்சிருக்காங்க. பெரிய உத்தியோகத்தில இருக்காங்க. ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. எங்க அம்மா கூட திட்டிட்டே இருப்பா. அவசரத்தில பிறந்தது, அவசரத்தில பிறந்தது. எங்க பெரியப்பா பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னுட்டு இருந்தாங்க. இப்போ உலகம்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். சிலவங்க வீட்ட கவனமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிலவங்க வீட்ல ஒரு அன்பு செலுத்துவாங்க. சிலவங்க கணவன் மேல அன்பு செலுத்துவாங்க. சொந்த பந்தத்து மேல அன்பு செலுத்துவாங்க. பிரியமா இருப்பாங்க. சகிச்சு போவாங்க. ஆ அப்போ அவங்கள கேட்டேன், "பரவால்லக்கா, உங்கள பார்த்து உங்க பிள்ளை கத்துக்கிட்டு, நீங்க யார பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னு?" கேட்டேன். யாரும் யார பார்த்து கத்துக்கிட முடியாதுங்க. ஆ யாரையும் யாரும் படைக்கிற முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தீட்டிக்கணும். அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். நம்ம சொத்துக்கள சேர்த்து வைக்கிறதுங்கிறது இல்ல. நல்ல ஒழுக்கங்கள விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம குடும்பமா இருக்கும்போது நம்மளுக்கு சொந்த பந்தம் வரும். ரிலேஷன்ஷிப்புகள் வரும். எல்லாமே வரும். அதில நல்லது வரும், கெட்டது வரும். பட் நம்மளுக்குன்னு இருக்கிற நல்ல குணங்கள்னு ஒண்ணு இருக்குது. இப்ப எங்க வீட்ல நாங்க 5 பேர் பொறந்திருக்கோம்னா, 3 பேர் நல்லா இருக்கிறோம். 2 பேர் ரொம்ப தண்ணி, போதைன்னு போயிட்டாங்க. அவங்க கெட்ட வழிய தேடி போனதுனால குடும்பத்திலயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க அண்ணிலாம் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்க 3 பேர்ல எங்க அக்கா கொஞ்சம் சம்பாதிக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆளு. நான் இந்த மாரி இருக்கேன். இதனால எனக்கு மதிப்பு ஜாஸ்தி. எங்க ஹஸ்பண்ட் சார்பிலும் பார்த்தாலும் நல்ல மதிப்பு. ஸோ எங்க மாமியார் எங்க வீட்ல பார்த்தாலும் என் மேல நல்ல மதிப்பு. எனக்கு என் பிள்ளைங்கள் இருக்காங்க அப்படின்னு. கடவுள் நீங்க கவலைப்படாதீங்கக்கா. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம். கடவுளுடைய ஆசீர்வாதம் பெருசா இருக்கிறதுனால, பாடுகள் இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஜெயம் எடுக்கும். அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து இன்னொரு பொண்ணு வந்துச்சு. "அங்கிள் நான் தான் உங்களுக்கு பாயாசம் தருவேன். நான் உள்ள படிச்சுக்கிட்டு இருந்தேன்." எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க பெரியம்மா, "அவசரத்தில பொறந்தது, அவசரத்தில பொறந்ததுன்னுட்டு." நானும் எங்க வீட்ல அவசரத்தில பொறந்தேன்னேன். "என்னம்மா அவசரத்தில பொறந்தேன்னு?" கேட்டேங்கன்னா, "இல்ல அங்கிள் கல்யாணம் பொறந்த உடனே முதல்ல குழந்தை பிறக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதனால மூத்த பிள்ளைங்களுக்கு வந்து செல்லமும் ஜாஸ்தி இருக்குமா, செல்லது அடங்காமையும் இருக்குமா. அதனால எங்க பெரியம்மாவ திட்டுற மாரி எங்க அம்மாவ திட்டுனா எனக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கும். பட் நான் அதெல்லாம் இல்ல. அம்மாவ பார்த்து நானும் நல்லா கத்துக்கிட்டேன். நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தங்கச்சியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிள்" அப்படின்னுச்சு. ஸோ அந்த வீட்ட பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்து. ஏன்னா நான் இன்னொரு வீட்ல சாப்பிட போயிருந்தேன். அ வேலை செய்யிருக்கும்போது அந்த வீட்ல ரம்மா, "சார் உங்கள சார் எங்க வீட்ல தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்ல உங்களுக்காக நாங்க பிரியாணி பண்றோம். நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னுச்சு." சரி பரவால்ல. ரொம்ப பிரயாசப்படுறாங்களே என்ன. சாப்பாடு டைம் வந்தோனே சாப்பாட போட்டு குடுத்துட்டு, "பிரதர் சாப்பிட்டுக்கிட்டுருங்க. சாப்பாடு சாப்பிட்ட உடனே கேளுங்க நான் தர்றேன்" அப்படின்னு சொல்லி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு. அது அங்க ஃபோன் பேசுற மாரி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாலும், இந்த குழந்தைக்கு நெனச்சு பார்க்குறேன், அந்த தாய் நெனச்சு பார்க்குறேன்.
கொஞ்சம் நேரம் கழிச்சு சவுண்டு மட்டும் வருது. பிரதர் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? வரமான்ட்டு நான் அதுக்குள்ள தட்டைய கழுவி வச்சுட்டு உட்காந்துட்டேன். அதாவது சிலவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து எல்லா விஷயத்திலயும் தங்கள புத்திசாலியா ஆக்கிக்கணும்னு நெனைக்கிறாங்க. வேதத்த படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு வசனம் படிச்சேன். தீமை செய்வதிலே எங்கள் ஜனங்கள் வித்தியாசமாலும் அதாவது விஞ்ஞானமா சிந்திக்கிறாங்க. தீமை செய்றதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா சிந்திக்கிறாங்க. நன்மை செய்வதிலே ஒரு அறிவில்லாத தன்மையா இருக்கிறாங்க அப்டின்னாங்க. அப்போ அக்கிரமம் செய்றவங்களும், அநியாயம் செய்றவங்களும் சின்ன சின்ன காரியமா இருந்தாலும், பெரிய பெரிய காரியமா இருந்தாலும் தங்கள புத்திசாலியா ஆக்கிக்கிட்டு இந்த பூமியில வாழும்போது, வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு நீதிமானாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும் தோன்றும்ன்னு இருக்கு. இந்த பூலோகத்தில் நம்ம எது செய்றோமோ, அது பரலோகத்தில் செய்யப்படும். அப்போ நன்மையானாலும், தீன்மையானாலும், பாடுகளானாலும் நம்ம கர்த்தருக்குள்ள சகிக்கும்போது, கர்த்தர் நம்மளுக்கு விடுதலையும் தருவார், ஆசீர்வாதத்தையும் தருவார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.